மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ஒட்டியுள்ள கோவை கிராம பகுதிகளில் காட்டு யானைகள் நுழைவது அதிகரித்து வருகிறது. 2 நாட்களுக்கு முன்பு குட்டிகளுடன் 12 யானைகள் கொண்ட காட்டு யானை கூட்டம் தடாகம் பெரிய பகுதியில் நுழைந்தது. சுஜாதா கார்டன் அருகே சுற்றி வந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்த நிலையில் வனத்துறையினர் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டினர். தொடர்ந்து செப்டம்பர் 14ஆம் தேதி இரவு யானை கூட்டம் மீண்டும் தடாகம் வீரபாண்டி பிரிவு ராஜ்சேம்பர் பகுதிக்குள் புகுந்தது. அப்பொழுதும் வனத்துறையினர் விரைந்து சென்று அவற்றை வனப்பகுதிக்குள் அனுப்பினர். ஆனால் இன்று காலை அதே யானைகள் தடாகம் காளையனூர் பகுதியில் உள்ள அருள்காந்தி கோழிப்பண்ணை அருகே உள்ள வாழை தோட்டத்திற்குள் நுழைந்தன. யானைகள் அங்கு அமைக்கப்பட்டிருந்த அகழிகளை கடந்து மின்வேலியை உடைத்து உள்ளே புகுந்து வாழை மரங்களை சேதப்படுத்தின. மேலும் தண்ணீருக்காக அமைக்கப்பட்டிருந்த போர்வெல் மோட்டார்களையும் சேதப்படுத்தின. இந்த சம்பவத்தால் பாதிப்புக்குள்ளான விவசாயிகள் யானைகளால் சேதப்படுத்தப்பட்ட மின்வேலி, போர்வெல், மோட்டார் மற்றும் பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், கிராமங்களில் யானைகள் புகாமல் தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர்.